நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். ஒருங்கிணைந்த தடுப்பூசி திட்டத்தில் விடுபட்ட குழந்தைகளுக்கான முகாம் வரும் 31ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதில் 11 வகை தடுப்பூசிகள் வழங்கப்பட உள்ளன. குறிப்பாக பாக்டீரியா மூலம் பரவும் நிமோனியா, மூளைக்காய்ச்சல் உள்ளிட்ட 5 வகையான நோய்களிலிருந்து குழந்தையை பாதுகாக்க பென்டாவேலண்ட் தடுப்பூசி போடப்பட உள்ளது. PHCS, GHS உள்ளிட்ட 11,000 இடங்களில் நடைபெற உள்ள முகாமை பெற்றோர்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இந்த முகாம் இன்னும் 4 நாட்கள் மட்டுமே நடைபெற உள்ளது. தன் வீட்டின் முன்பு தன்னைத்தானே சாட்டையால் அடித்துக்கொண்டு போராட்டத்தை தொடங்கினார் அண்ணாமலை. 6 சாட்டை அடிக்கு மேல் அடித்துக்கொண்ட அண்ணாமலையை கட்சி தொண்டர்கள் கட்டிப்பிடித்து போதும் போதும் என்று சாட்டையை பிடித்து நிறுத்தினர். பெண் தொண்டர்கள், பெண்களுக்காக இப்படியெல்லாம் செய்ய வேண்டாம், எங்களை நாங்களே அடித்துக் கொள்கிறோம் என்று பெண்கள் கதறினார்கள். கோவை திருச்சி ரோட்டில் உள்ள ICICI வங்கி அருகே தொடங்கி ஆண்டாள் திருமண மண்டபம் வரைக்கும் உள்ள மேம்பாலத்தின் மேல் இருபுறமும் ஓரங்களில் குப்பை கூளங்கள் அதிகம் சேர்ந்துள்ளது. காற்று அடிக்கும் போது அந்த மண் குப்பைகள் மேல் எழும்பி இருசக்கர வாகனங்களில் செல்வோர் மீது அந்த மண்ணுடன் கலந்த குப்பைகள் விழுவதால் மிகுந்த இடைஞ்சலாக உள்ளது என வாகன ஓட்டிகள் குமுறுகின்றனர். அதிகாரிகள் குப்பைகளை அகற்ற ஆவணம் செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். ஸ்ரீவைகுண்டத்தில் அமையவிருக்கும் மருத்துவமனைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவின் பெயர் வைக்க உத்தரவு. அனைத்து வசதிகளையும் கொண்ட மருத்துவமனை கட்டிடத்திற்கு நல்லக்கண்ணு 100ஆண்டு விழா கட்டிடம் பெயர் வைக்க உத்தரவிட்டுள்ளார் தமிழக முதல்வர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே தீரன் சின்னமலை பள்ளி எதிரே தருமபுரி பாப்பாரப்பட்டி பகுதியில் இருந்து ஓம் சக்தி கோவிலுக்கு சென்ற பேருந்து நிலை தடிமாறி கவிழ்ந்ததில் 50க்கும் மேற்பட்டோர் படுகாயங்களுடன் ஊத்தங்கரை அரசு மருத்துவமனையில் அனுமதி. தன்னார்வ நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு நல மையம் மற்றும் நாட்டுப்பற்றாளன் இதழும் 2024ஆம் ஆண்டில் நமது அமைப்பு நடத்திய பல நிகழ்வு போட்டோக்களுடன் வரும் 2025ஆம் புத்தாண்டின் மாத கேலண்டரில் அச்சடித்துள்ளோம். இந்த 2025ஆம் புத்தாண்டின் கேலண்டர்களை அரசு அலுவலகங்களுக்கும் அமைப்பை சார்ந்தவர்களுக்கும் பத்திரிகையை சார்ந்தவர்களுக்கும் மற்றும் பல நிறுவனங்களுக்கும் கொடுப்பது வழக்கம். அந்த வகையில் மருதமலை அருகிலுள்ள சட்ட கல்லூரி அலுவலகத்தில் முதல்வர் கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கும், திருச்சி ரோட்டில் உள்ள நெடுஞ்சாலைத்துறை உயர் அதிகாரி ஞானமூர்த்தி அவர்களுக்கும், கோவை மாநகர மேயர் ரங்கநாயகி அவர்களுக்கும், நமது அமைப்பின் மாநில செயலாளர் JM உசேன் மற்றும் இணை செயலாளர் ராஜபாண்டியன் இருவரும் இவர்களை நேரடியாக சந்தித்து 2025ஆம் ஆண்டின் கேலண்டர்களை கொடுத்து 2025ஆம் ஆண்டின் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.